ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு குக்கிங் நோ அக்கா பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழா எல்லோரையுமே வெல்கம் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு வீட்லேயே டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வரதேபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நடந்துச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூனே போயிட்டோம். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து 6 o'clock போல் தான் ஆரம்பித்தாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. தட்டு வரிசை எடுத்து வச்சுருந்தாங்க. தாய்மாமனுடைய சீர் தான் இது. ஒத்த படையில் தான் வைப்பாங்க. அதாவது 5 தட்டு, 7 தட்டு, 11 தட்டு, 15 தட்டு, 21 தட்டு, அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை வைப்பாங்க. இப்போ தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அத்தைமார்கள், மாமா மகள்கள், அப்புறம் வந்து பாட்டிமார்கள், இந்த மாதிரி முறை இருக்கிறவங்க எடுக்கலாம் இந்த தட்டுகளை. இப்போ எல்லாருமே எடுத்துட்டாங்க. கோயிலுக்கு போகிறோம் எல்லாரும். பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருந்தது. ஒரு 500 மீட்டரில் தான் இருக்கும் அந்த கோவில். எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த ஒரு விசேஷ நாளுமே, அதாவது நிச்சயதார்த்தம், கல்யாணம், இந்த மாதிரி சடங்கு எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த தட்டுகளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலை வச்சு கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டு திரும்பவும் அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறோம். பெண்கள் பூப்படைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்கும். இதிலேருந்து நிறைய மெமரிஸ் கிடைக்கும். தாய்க்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமன். அவருடைய சீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கொண்டு வர்ற அந்த சீராகட்டும், தீட்டு கழிச்சு விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கற்பூரத்தை ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு இந்த தட்டுகளை எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த தட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு தான் இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகிக்கு தண்ணி ஊற்றி சேலையை மாற்றி மேடைக்கு கொண்டு வந்து ஒரு சில சடங்குகளை செய்வாங்க. தாய்மாமன்னா சும்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி தாய்மாமனுக்கு வெல்கம் பண்ணி உள்ளே அழைச்சிக்கிட்டாங்க. தாய்மாமனுக்கு மட்டும் இல்லை, தாய்மாமாவோட ஒய்ஃபுக்கும் அந்த மரியாதையை கொடுக்கணும் இல்லையா? அதனால் வெல்கம் பண்ணி உள்ள எல்லாருமே அந்த தட்டு எடுத்துகிட்டு போய் மேடையில் வச்சுட்டோம். நான் வந்து சித்தி முறை அப்படிங்கிறதுனால இதில் முறையில் நான் எதுலேயுமே கலந்துக்கல. நலங்கு மட்டும்தான் வச்சேன். இந்த தண்ணி ஊற்றுறது, புட்டு சுற்றுறது, சடங்கு சுற்றுறது அப்படிலாம் வந்து இது வந்து அத்தை, மாமா ஒய்ஃபு, பாட்டிங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு அண்டாவில் மஞ்சளும் பூவும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன, நம்மளுடைய விழா நாயகியை தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த விழா நாயகி. 3 நாளாக பாவம் போல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கா. விளையாடுறதுக்காக பல்லாங்குழி, சீட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உலக்க போட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இவங்க யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரும்புக்கு பதிலாக இந்த சின்னக்குழி போட்டிருக்காங்க. இப்போ இவங்கள தான் கூப்பிட்டு போய் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அதாவது அவங்க பாட்டி இதை வந்து ஆரம்பித்தாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு மஞ்சள் தடவி அந்த சல்லடையில் பூ, வேப்பலை, கோல்டு ஏதாச்சும் போடணும். அந்த சல்லடையில் கோல்டு ரிங்கு போட்டாங்க. அத்தை முறை உள்ளவங்க மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, மாமா ஒய்ஃபு, பாட்டிங்க இந்த மாதிரி இதுலேயுமே ஒத்தப்படை தான் செய்யணும். 5 பேர் இல்லை 7 பேர் அப்படி செய்யணும். இதில் வந்து 5 பேர் வந்து இந்த சடங்கை செஞ்சு முடித்தாங்க. இதுலேயும் சித்திகளுக்கு நாட் அலவுட். அதனால் நான் எதுலேயுமே கலந்துக்கல, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி இந்த சடங்கை முடிச்சுட்டு தான் சேலையை மாற்றணும். சேலை மாற்றின பிறகு புட்டு சுற்றின பிறகு தான் மேடைக்கு கூட்டு போகணும். புட்டு சுற்றுற சடங்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு புட்டு சுற்றுற வீடியோ மட்டுமே நான் வந்து தனியாக எடுத்து போடுறேன். இப்போ 5 பேர் இந்த சடங்கு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது இவங்களை கூப்பிட்டு போய் சேலையை மாற்றணும். அதுக்கு முன்னாடி தாய்மாமா கிட்டே இருந்து தான் இது வந்து முறையாக இந்த சேலையை கொடுப்பாங்க. வாங்கிக்கிட்டு சேலையை கட்டி கூப்பிட்டு வந்துட்டு புட்டு சுற்றணும். புட்டு சுற்றுறதுக்கான பொருட்கள் தான் புட்டு, உளுந்தங்களி, பிஸ்கெட்டு, பருப்பு சாதம், ஒரு நிறசெம்பு தண்ணி, அப்புறம் வெத்தலை, படியில் நெல் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சேலையை கட்டி கூப்பிட்டு வந்தாச்சு. தாய்மாமா மாலை போடுறாங்க. மாலை போட்டதுமே தொலை மாலை தாய்மாமா ஒய்ஃப் போடுறாங்க, அத்தை. இந்த 2 மாலையும் போட்டதுமே இவங்கள புட்டு சுற்றுறதுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்களை உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு மணை போட்டு அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு அதில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு தான் அந்த புட்டு சுற்றணுமா. இந்த சடங்கு செய்கிறதுமே அத்தை, பாட்டி, மாமா ஒய்ஃபு இவங்க தான் செய்யணும். இதுலையுமே ஒத்தப்படை தான் 5 பேர் 7 பேருன்னு செய்யணும். இங்கே வந்து ஒரு 5 பேர் செஞ்சாங்க. பாட்டிங்க 2 பேர், மீதி எல்லாமே அத்தைங்க. முதல்ல பாட்டி தான் செஞ்சாங்க.
அந்த படியில் நெல் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு வெத்தலை ஒரு குச்சியில் சொருகி அதை 3 வாட்டி நல்லா மேலே கீழே நல்லா ஏற்றி இறக்கி டிஸ்டியை கழிக்கணும், தீட்டை கழிக்கணும். இந்த மாதிரி பாட்டிகள் அத்தைகள் எல்லாம் இருக்கிறவங்க அந்த 5 பேருமே கிழக்கு திசையில் நிற்க வச்சு இந்த தீட்டை கழிச்சு விடணும். இந்த மாதிரி இந்த 5 பேருமே செஞ்சு முடித்ததுமே சாதத்தில் பருப்பு குழம்பு போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டாங்க. நிற செம்பு தண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கையை வந்து எக்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்டி கழிச்சு விடணும். இதை சுற்றி முடிஞ்சதும் உளுந்தங்களியை வச்சு இதே மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சும் செஞ்சு முடித்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேரி பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கைக்கு மேலே, தோல் பட்டைக்கு மேலே, தலைக்கு மேலே, பாதத்துக்கு மேலே இந்த மாதிரி பிஸ்கெட்டை வச்சுட்டு இது பிஸ்கெட்டில் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை அதுலேயும் செய்யலாம். சினுக்களை எடுத்து அந்த பிஸ்கெட்டை ஒன்றொன்னா இப்படி தள்ளி விடணும். இது ரொம்ப காமெடியாகவே இருந்தது. எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி புதுசாக இருந்தது பிஸ்கெட்டில் செய்கிறது. இந்த மாதிரியே இதே மாதிரி 5 பேருமே செஞ்சாங்க. செஞ்சு முடித்ததும் அந்த 5 பேர் சேர்ந்து அவளை பிடிச்சி நல்லா இந்த மாதிரி குளிக்க விடணுமா. அது முடிஞ்சதும் முடக்கத்தான் கீரை இருக்குது பார்த்திங்களா, அந்த செடியை இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வளைய மாதிரி செஞ்சு எடுத்து தலையிலேருந்து இறக்கி கால் வழியாக எடுத்துடணும். இதையுமே 3 முறை செய்யணும். இதுவும் ரொம்ப முக்கியம். இது செஞ்சதுமே அந்த கீரையோடைய அந்த தண்டுகளை நல்லா கையால் முறுக்கிட்டு 3 முறை தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஏற்றி இறக்கி நல்லா டிஸ்டியை கழித்து நடு ரோட்டில் நல்லா முச்சந்தியில் இந்த தண்டுகளை போட்டுடணும். போட்டதுமே கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரோ 5 பேரோ ஆரத்தி எடுத்து தீட்டை கழித்து டிஸ்டியை கழித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டு மேடைக்கு கூப்பிட்டு வந்துடணும். புட்டு சுற்றுற சடங்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புட்டு சுற்றுற வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து புட்டு சுற்றுறது மட்டுமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு தனியாக போடுறேன் வீடியோவை. இப்போ 10 நிமிஷம் உட்கார வச்சு மேடைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. மேடையில் வந்து சேரில் உட்கார்ந்த பிறகு நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நலங்கு எல்லாருமே வைக்கலாம். அத்தை, சித்தி, மாமா ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நலங்கு வைக்கலாம். சந்தனம், குங்குமம், பன்னீர் தெளித்து கொஞ்சமாக பூ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து சடங்கு செய்ய ஆரம்பித்தாங்க. ஈவினிங் 6 o'clock ஆரம்பித்த ஃபங்க்ஷன் மேடையில் உட்கார வைக்கும்போது 8 o'clock ஆகிடுச்சு. ஒரு 2 hours இந்த சடங்குகளே ஆகிடுச்சு டைமு. நலங்கு வச்சுட்டு போகிறவங்களுக்கும் அந்த ப்ளவுஸு, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து லேடிஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால லேடிஸ் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, ஜென்ஸும் செய்வாங்க. ஜென்ஸுங்க திருநூறு மட்டும் பூசுவாங்க. லேடிஸ் எல்லாமே இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜென்ஸுங்களுக்கு மட்டும் திருநூறு தட்டில் வச்சு பூச சொல்லிட்டாங்க. அதனால் தாத்தாக்கள், பெரியப்பா, அப்பா, மாமாக்கள் இவங்க எல்லாமே வந்து திருநூறு பூசி ஆசீர்வாதம் பண்ணி முடித்தாங்க. அச்சோ, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். விழா நாயகின்னு தான் சொன்னேன். அவளுடைய நேமை சொல்லலை. அவளுடைய நேம் ஜீவா வைஷ்ணவி. அக்காவுடைய 2வது பொண்ணு தான். வந்த சொந்த பந்தங்கள் அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்டை பொண்ணுக்கு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு லெஹங்காவும் ஒரு வாட்சும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தாய் மாமாவோட சீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன் இல்லையா. தாய் மாமாவோட சீர் 2 கிராம் கோல்டோட சேலை, பூ, பழம் எல்லாமே வச்சு அவரும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்கவுங்க ப்ரெசென்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லா நிறைவாக இந்த விசேஷம் நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.